குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாடல் 18. பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை, உற்றுற்று பார்த்து உண்மயக்கம் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகி என் கண்ணம்மா பாசியது மாறாதோ. இதுதாங்க அந்த பாடல். தெளிவான நீர்ப்பரப்பின் மேல் பாசி படர்ந்துள்ளது போல் உற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை, உற்றுற்று பார்த்து உண்மயக்கம் தீர்ந்த போது நீர்ப்பரப்பின் பாசி மாறாதா அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்காருங்க. மழை நீர் மண்ணில் விழற வரைக்கும் நிறமற்ற தெளிவா தான் இருக்கும். அது சேர்ந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நிறமும் சுவையும் மாறும். ஜீவாத்மா பூலோகத்தில் மானுட உடல் தாங்கி பிறந்து கர்ம வினைகளை சேர்த்து கொள்ளும் தன்மைக்கு ஏற்ப ஆத்மாவின் தன்மையும் மாறுபடும். ஜீவாத்மாவை பற்றற்ற நீருக்கும் அது அடைந்த வினை பதிவுகளை பாசிக்கும் ஒப்பு காட்டி பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் எவ்வளவு முயன்றாலும் வினைகளின் செறிவு தெளிவு பெற முடியாமல் தடுக்கிறது. இதை உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றற்ற நீரை பாசி மறைப்பது போல கர்ம வினைகள் ஜீவாத்மனை சூழ்ந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டு பட்டு வினைகளை அனுபவித்து தொலைக்கின்ற தருணத்தில் மனிதனுக்கு நல்ல நேரம் வரும். ஆத்ம சிந்தனை எழும். தன்னை அறிகின்ற அறிவு அரும்ப தொடங்கும். அவன் ஞானத்தை தேடி அலைகிறான். விடாப்பிடியாக அலைந்து தேடிய பின் குருவருள் சித்திக்கும். இது விளங்க ஒற்றொற்று பார்த்து உண்மையக்கம் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகி பாசியது மாறாதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்ம வினைகளை போக்கிக் கொள்ளும் முயற்சியில் எவ்வளவு முயன்றாலும் தேடிக்கொண்ட வினைகளின் செறிவு தெளிவு பெற முடியாமல் தடுக்கிறது. கர்ம பந்தங்களை போக்க வல்ல ஒரே ஆயுதம் ஞானம்தான். ஞானத்தால் எல்லா கர்மங்களும் தேய்ந்து மறைந்து போகும். இந்த ஞானத்தை அடையவே மனிதனின் இறுதி நிலை. இதற்கான முயற்சியை உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீரவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்படி சொல்றது மூலமா ஆழமா சிந்திக்க வைக்கிறாரு. ஏன்னா யோக நெறிகள் ஒருவனுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். வாய்த்தாலும் அவன் அவற்றை வழுவாது கைவசப்படுத்துவது அதனினும் கடினம். பூர்வம் செய்த கர்ம வினைகள் தலைத்து அவனை திசை மாற்றிக் கொண்டே இருப்பதால் அவனது ரசனைகள் ஞான மார்க்கத்திலிருந்து மாறும். அவன் வழி தப்பி போகிறான். ஆகவே மாய சுருளோலை மடிமேல் விழுவதற்கு முன்னால், அதாவது மரணம் வருவதற்கு முன்பாக மனிதன் ஞானம் பெற முயல வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறாரு. வினைகள் அப்படிங்கிற பாசி மறைந்த பிறகு ஆத்ம தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 19வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.